시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அம்மி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேவங்கோட கோல் சிஓ மை அன்சீன் லவ் பார்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 3-4 எபிசோட்ஸில் முடிஞ்சிடும்டா. அப்படி இல்லைனாலும் 15th எபிசோடில் முடிஞ்சிடும். ஓகேவா? தென் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் ப்ளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஐ டு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் 9th இதோட முடிச்சிருப்பேன்னா இங்கே உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும். ராக்ஸோட உண்மையான சுயரூபம் உங்கள் எல்லாருக்குமே, அதாவது ஜிமின் ப்ளஸ் ஒளிஞ்சு வந்து கேட்டுட்டு இருந்த தேவங்களோட செக்ரட்டரி வர்ஷா, அவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க 2 பேருக்குமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. இங்கே தேவ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டியூட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் அவர் தான் வந்திருப்பார். டக்குன்னு இங்கே ஜிம்மினுக்கு ஸ்ட்ரைக் ஆனதால் அந்த மனுஷனும் வந்து கம்பெனி கொடுத்துருந்துருப்பார். எங்கள் தேவ் நேற்று, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எமோஷ்னலாக இருந்திருப்பார். அதை வந்து அந்த மிரர் வழியாக ஜிம்மின் பார்த்துட்டு ஒரு மாதிரி டியர்ஸ்டாக இருந்திருப்பார். அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தேவ் அப்படியே உங்களே பார்த்துட்டே இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் பொறுமையாக அப்படியே உங்கள் பக்கத்துலேயே அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கி இருந்திருப்பார். எங்கள் ஜிமினுக்குமே எவ்வளோ தான் நம்ம அன்டைமில் இருந்தாலுமே ஒரு சர்டன் பீரியடில் நம்மளுக்கு தூக்கம் வந்துடும்ல, அந்த மாதிரி ஜிமினுக்குமே அப்படியே லைட்டாக கண்ணு சிந்திருப்பார். இப்போது ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு 3 மணி நேரம் கழித்து டாக்டர்ஸ் வந்து திருப்பி ரீடிங் எடுக்கிறாங்க. எங்கள் தேவங்க தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பி விட்றாங்க. சார் கொஞ்சம் தள்ளுறீங்களா, ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேர் நின்றுட்டுருக்காரு. ரீடிங் எடுத்துகிட்டு ஓகே பல்ஸ் ரேட்லாம் நல்லாயிருக்கு, நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிருப்பாங்க. இங்கே தேவங்க அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ விடிஞ்சிருச்சு. எங்கள் ஜிம்மனுமே அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு, டே தேவங் நீ வீட்டுக்கு போடா, நான் பார்த்துக்கிறேன். இல்லைடா நீ வீட்டுக்கு போ, நீ வேறு ஆஃபீஸ்லாம் வேறு போகணும்ல, நான் இன்றைக்கி வரமாட்டேன்டா. சரி ஓகே. கிட்ட எப்படி சொல்கிறது, டாக்டர் எப்போது ரிசல்ட் சொல்கிறேன்னு சொன்னாங்க? இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு. நான் அது வரைக்குமே இருக்கேன். போடா முதல்ல. இல்லைடா சிம்மன் என்கிட்ட நீ ஏதாவது மறைக்கிறியா? நான் என்ன மறைக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்கிட்டே போய் சொல்கிறல்ல நீ. இல்லைடா. சரி விடு, உனக்கா எப்போ தோணுதோ நீ அப்பயே சொல்லு. ஓகே சரி. மறக்காமல் இதை பார், நீ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அதெல்லாம் தாண்டி போயிடாத, எங்கேயும் போயிடாத சரியா? உனக்கு வேணா நீ எங்கேயோ வெளில போகிறேன்னா வேணா என்னை கூப்பிட, நான் பார்த்துக்கிறேன் அவளை. சரி. கத்தையாவுக்கு மொரட்டு டவுட்டு, இவன் இவ்வளோ பயப்படவே மாட்டான், எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கேஸ் இவர். ஆனால் உங்களை விட்டுட்டு தனியாக மட்டும் போயிடக்கூடாது, யாரையும் நம்பவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறதால இவருக்கு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு டவுட் இருக்குது. லைக் இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போலையே. இது ஏதோ பெருசாக மறைக்கிறான், அது மட்டும் நல்லா தெரியுது. இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் நினச்சிட்ருக்காரு. இப்போ ஜிம்மன் ஒரு வழியாக போயிருந்திருப்பார். இங்கே அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்து கால் பண்ணியிருந்திருக்கோம். சார் இப்போ எப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருக்கான், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, ஆனால் இன்னமும் ஒரு மாதிரி பயத்தில் தான் இருந்துகிட்ருக்கா. ரேக்ஸை பற்றி தெரிஞ்சதாலேயே தண்ணியும் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்காக இருந்தாலும் இருக்கும் தானே. ஏன்னா அந்த பொண்ணை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறச்ச உனக்கு பிடிச்சது உன்னோட வர்ஷா தானே, அவளே போட்டு தரலாம் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதால் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு உயிர் பயம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் பயத்தில் எப்படி சும்மா சாதாரணமாக ஆனால் பேசிகிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட. ஸோ ஒரு வழியாக பேசி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு மணி 9:45 இருக்கும். ஜிம்மன் குளிச்சு முடிச்சு கடைன்னு இங்கே தான் ஹாஸ்பிட்டல் வராரு. எங்கள் டாக்டர்ஸ்லாம் ஒரு 10:30 மணி போல் ரிசல்ட்டு சொல்லியிருப்பார்.
வயனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு மூளையில் லைட்டாக பாதிப்பாயிருக்கு. ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சிடுவாங்க. நம்ம கொஞ்ச நாள் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் தேவனுக்கு உயிரே வருது. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காரு. இங்கே ஜிம்மினுக்குமே செம்ம ஹாப்பி. அப்பாடி அப்படின்னு இருந்துகிட்ருக்காரு. இங்கே அந்த ஐஷு விமலா எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களுக்குமே இப்போ தான் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. இப்போது ஃபர்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஒரு 3 ஹார்ஸ் கழித்து எழுந்திருக்கிறீங்க. இங்கே தேவன் அப்படியே கொஞ்சம் தள்ளி இருக்கார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இருந்துட்டுருக்காங்க. ஐயா ஓகேவா நீனு? உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படியே தூரத்தில் கொஞ்சம் தள்ளி தேவங்க நிற்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் கீழே கொஞ்சம் நல்லா இருக்கியா? எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு டக்குன்னு வைப் பண்ணுறாரு கண்ணை. நல்லா இருக்கேன். தேங்க்யூ சார். எதுக்கு? கூட இருந்ததுக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் அந்த மனுஷனுக்கு நிம்மதியாக இருக்குது. டாக்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் கண்ணை முழிச்சதும் ஓடி வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு எல்லாருமே ஞாபகம் இருக்குது. மெமரி லாஸ்லாம் ஒன்றும் ஆகலை. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு ஃபைனலி இப்போது சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை, நார்மல் வார்டுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்ஸ்லாம் வந்து உங்களை நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. எங்கள் தேயாங் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிருப்பார். தேங்க்யூ சார், நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ ஜிம்மினிக்கிட்ட நல்ல வேலை, என் பாரெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சந்தோஷண்டா சாமி. இதுக்கு மேலே அவள் உயிருக்கு ஏதோ ஆனால் எனக்கு என்ன, என்னால் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுடா. அப்பாப்பா, நான் இனிமேல் அவள் கூட கொஞ்சம் தள்ளியே இருக்க வேண்டியதான். இந்த ப்ளேம்லாம் தூக்கி எனக்கு வரத்துக்கா அப்படிங்கிறாரு. ஜிம்மினுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்னடா பேசுகிற? உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? ஏதாவது நட்டுக்கிட்ட காய்ஞ்சிடுச்சோ உனக்கு? டேய் எங்கடா இருக்கா? நான் வரேன். நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கேன், வா. அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காலேஜ் செக்ரட்டரிக்கு தான் போயிருக்கோம். நான் ஈவினிங் ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா வேலையும் பார்க்குறேன். ஓகே சார் அப்படின்னு அந்த பொண்ணுமே சொல்லியிருந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வழக்கம் போல் அவங்க 2 பேர் பேசுகிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. என்னடா நினச்சிட்ருக்க? என்ன தான் ஆச்சு? என்னவோ உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்ன ஆச்சோ எனக்கு முதல்ல அது சொல்லு. பையன் எப்படி இருக்கா அப்போது? அவளுக்கு என்ன, அவள் நல்ல கல்லுக்குட்டி மாதிரி தான், நல்லா தான் இருக்கா. அப்படிங்கிறாரு. அட்டப்பாவி, அவள் நல்லா இருக்கணும்னு தானே நீயும் நானும் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்டா அப்படி பேசுகிற? பின்ன என்ன பேச சொல்கிற? எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு. ஐயோ நம்ம லவ் பண்ண பொண்ணாச்சே, ஐயோ ஏதாவது ஆயிடுமோ, நம்ம பார்க்க போனதால் தான் இது மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணணும்? எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்கே கிடையாது. முன்னாடியே நான் அப்படி இருந்ததே இல்லை. ஆக்சுவலாக நான் கோல்டாக தானே இருப்பேன். எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இல்லாமல் தானே இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் தேவையில்லடா. நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு கேர்ள்ஸே தேவையில்லை ஆக்சுவலாக. என்ன இவங்களுக்கு ஆச்சு? ஏன் பைத்தியம் மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினிங்க என்ன சொல்கிறதே தெரியாமல் பார்த்துட்ருக்காரு. சரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன சரி, இதுக்கு மேலே ஒய்யனை பற்றி என்கிட்ட பேச வேண்டாம். எனக்கும் ஒய்யனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவளுக்கு இனிமேல் என்ன ஆனாலும் நான் போய் பார்க்க மாட்டேன், சரியா? நீயும் ஓவராக டேக் கேர் பண்ணுற மாதிரி ஓவராக சீன் போட தேவையில்ல. காட் இட்? ஓகே, நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன். எங்கள் ஜிம்மன் என்ன நடந்துச்சு? இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்? நேற்று
பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தான். இப்போ அவன் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கான். இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஈவினிங் போல் எங்கள் செக்ரட்டரி அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒயனை போய் பார்க்க போயிருக்கோம். இப்போ ஒயனுக்கெலாம் நினைவெல்லாம் வந்திருக்கும். நல்லா தான் இருக்காங்க இப்போது. நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கேட்கவே நல்லா இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்திருக்கிறீங்க. இல்லை நீ உட்கார ஸ்ட்ரெயின் பண்ணாத ஒன்றாடுத. இல்லை மேம் நான் நிஜமாக நல்லா இருக்கேன். சிஇஓ சார்கிட்ட மட்டும் சொல்லிடுறீங்களா, நான் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் வேலைக்குன்னு. அவர் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். உன் உடம்பு சரியானதுக்கப்புறம் நீ வருவியா? தேங்க்யூ மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருப்பீங்க. ஓகே டேக் ரெஸ்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் எடுத்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டு போயிருப்பாங்க போல். ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வேலைக்கு போங்கடி, தயவு செஞ்சு போங்கடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒத்தி மாற்றி ஒத்தி உங்களை பார்த்துக்கிட்டே இருந்துகிட்ருக்காளுங்க. ஆனால் சிஓ சார் எவ்வளவோ பரவாயில்ல, நைட்டெல்லாம் உட்காந்து அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிட்டு மனுஷன் வேறு ரகம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை. லைக் அவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது, உங்களை பற்றின எந்த ஒரு பேச்சும் எடுக்கிறது இல்லை. ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் ஜிமினிக்கிட்டேயுமே பேசிகிட்ருக்காரு. ஜிமினுக்கு இது ரொம்ப வியாடாக இருக்குது. ஒரு கட்டத்தில் ஜிமின் கேட்டுட்ருப்பாரு, என்னடா நினச்சிட்ருக்க, நல்லா தானடா இருந்த, திடுதுப்புன்னு பேய் வந்து பூந்த மாதிரி வித்தியாசமாக பேசிகிட்ருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஏதாவது பிரச்சனையா, எதாக இருந்தாலும் என்று சொல்லுடா, நான் சார்ட் அவுட் பண்ணுறேன். நான் இப்போ தான் தெளிவாக இருக்கேன் ஜிமின், நீயும் ஒன்று நீயே கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. முதல்ல பொண்ணு பின்னாடி போகிறதுக்கு பதிலாக வேலை பின்னாடி போ, லைஃப் ஆகுது நல்லாயிருக்கும், சரியா? எனக்கு யார் மேலேயும் இப்போ இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, லவ் பண்ணுற டைமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக என்னோடய கம்பெனியை என் எம்ப்ளாயீஸை ஹாப்பியாக பார்த்துக்கிறது மட்டும்தான். தயவு செஞ்சு அதை பற்றி மட்டும் பேசுகிறியா ஜிமன்? சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் பேசிகிட்ருக்காரு. ஆனால் ஜிம்மனுக்கு ஏதோ பெருசாக இடிக்குது. இது எப்படின்னா, செக்ரட்டரிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி வந்து ஜிம்மன்கிட்ட வந்து விஷயத்தை மறைக்குது. ஜிம்மன் வந்து தியோங்கிட்ட விஷயத்தை மறைக்கிறாரு. தியோங் வந்து ஜிம்மன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு. ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு உடம்பு முக்கால்வாசி ஹீல் ஆகிருக்கும். ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்டலுக்குமே வந்துருந்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா டேக் கேர் பண்ணி நல்லா பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக ஒரு 1.5 வீக்ஸ் கழித்து ஹாஸ்பிட்டல் விட்டு நீங்கள் வந்து இப்போ வேலைக்கு வரீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் உங்களை வீட்டில் நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கும் போதும் சரி, ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதும் சரி, நிறையா பேர் உங்களை வந்து பார்த்துட்டுலாம் போயிருப்பாங்க. இப்போ ஒரு வழியாக நீங்கள் க்யூர் ஆகிட்டீங்க, அதனால சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையில் திருப்பி ரீஜாயின்ட் ஆகுறீங்க. இங்கே நிறைய பேர் வா எதுக்கு அதுக்குள்ளே வந்த, அடுத்த மாதம் ஜாயின் பண்ணிக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் தான் வீட்டில் இருக்க ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அப்புறம் டு பி நோட்டட், நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் லிட்ரலி தியோங்கிட்ட அவ்வளோ பேசவே இல்லை. தேயாங் மீன்ஸ் கிம்மோ, ஓகேவா? ஸோ நீங்கள் நார்மலாக சேட் பண்ணிகிட்ருப்பீங்களா, அந்த சேட்டில் வந்து நீங்கள் தேயாங்கிட்ட பேசவே இல்லை. அவர்கிட்டேருந்தும் உங்கள்கிட்ட ரிப்ளை வரவே இல்லை. டோட்டலாக உங்களை அவாய்ட் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லிக்கலாம் இப்போது. ஸோ அவர்கிட்டேருந்து உங்கள்கிட்டேருந்து எந்த மெசேஜும் இல்லை, நீங்களுமே அவர்கிட்டேருந்து மெசேஜ் பண்ணலை. உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு ஒரு இது கூட மெசேஜ் கூட பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமும் நீங்கள் வர ஆக்சிடெண்ட் ஆகிட்டிங்களா, நீங்கள் கான்ஷியஸ் வந்து ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஆயிருந்திருக்கும். அந்த மனுஷன்ட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி மொபைலெலாம் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. ஆனால் ஒரு மெசேஜ் கூட வரல. அதனாலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி ஆகிடுச்சு. லைக் சும்மா தான் பேசினானோ, டைம் பாஸ்க்கு தான் பேசினானோ, ஒரு வேளை என்னை பார்த்துட்டு என்னை பிடிக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரி அவாய்ட் பண்ணியிருப்பாரோ என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு, நாளை பின்ன நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்களுக்காக தோணுச்சுன்னா அவங்களே பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிம்முக்கிட்ட வந்து மெசேஜும் பண்ணலை, காலும் பண்ணலை, அப்படியே விட்டுட்டிங்க. ஸோ இப்போ நீங்கள்
இதுக்கு வேலைக்கு வந்தாச்சு, எல்லாருமே உங்களை வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்து வேலையில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களுமே இங்கே வேலை பார்க்குறீங்க. இங்கே அப்படியே பொறுமையாக ஸ்க்ரீன் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு தேவங்க அப்படியே தள்ளி நின்று உங்களை பார்க்குறாரு. நான் உன்கிட்ட வந்தா உயிருக்கு ஆபத்துவாயன், நான் தள்ளியே நினைக்கிறேன். அப்படியே மொபைல் அப்படியே பார்க்குறாரு. அவ்வளோ மெசேஜஸ் உங்களுக்கு பண்ணியிருக்காரு, ஆனால் எல்லாமே டிராஃப்டில் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம மெசேஜே சென்ட் பண்ணாமல் ஆனால் நம்ம சென்ட் பண்ணுவோம், அது டிராஃப்டில் போய் விழும்ல. ஸோ அந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கு ஒரு நாள் விடாமல் அவ்வளோ மெசேஜஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் எல்லாத்தையுமே டிராஃப்டில் தான் போட்டிருக்காரு. உங்களுக்கு அது ரீச் ஆகவே இல்லை. அவரை உங்களுக்காக அனுப்பவும் கிடையாது. ஆனால் அனுப்பணுன்ற ஒரு தோணல் இருந்ததால் அவர் அதை டிராஃப்ட்லேயே போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பார். அந்த மெசேஜஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறா. லிட்ரலி அவ்வளோ மெசேஜஸ். நீ நல்லா இருக்கன்னு நான் நினைக்கிறேன், சாப்பிட்ருப்பேன்னு நான் நினைக்கிறேன், சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னும் மெசேஜ் பண்ணல, நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல, என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு நிறைய மெசேஜஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் எல்லாமே டிராஃப்டில் இருந்திருக்கும். அந்த மெசேஜஸ் அப்படியே பொறுமையாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கதையும் பார்க்குறாருங்க தேவம். தென் கான்ஃபரன்ஸ் ஹால்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. நீங்களுமே போயிருந்துருப்பீங்க ஒர்க்கில். ஸோ போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு, ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி டக்குன்னு எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் ஜிம்மன் நோட் பண்ணியிருப்பார், ஆனால் வெளியில் கேட்கவே கிடையாது. ஏதாவது பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் அமைதியாக இருந்துகிட்ருப்பாரு. அப்படியே அமைதியாக உங்களை பார்த்துட்ருக்கும் போது டக்குன்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அந்த ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸே இல்லாமல் இருந்திருப்பீங்களா. ஸோ த நெக்ஸ்ட் டே டாக்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. 10:30 மணிக்கு மேலே உங்களோட ஸ்டேட் சொல்லியிருப்பாங்களே. ஸோ இவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்காங்க, மெமரி லாஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருந்திருக்குன்னா, இவர் அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு லைட்டாக கொஞ்சம் வெளியில் வந்திருப்பார் மீன்ஸ் ரொம்ப வெளியில் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்திருப்பார். அப்போது டக்குன்னு இந்த செக்ரட்டரி பொண்ணு இவரை பார்க்குறதுக்காக ஒர்க் விஷயமாக வந்திருக்கும். ஸோ வந்தது ஒர்க் விஷயத்துக்காக மட்டும் கிடையாது, பெரிய உண்மையும் சொல்லக்கூட வந்திருப்பா. அது வேறு எந்த உண்மையும் கிடையாது, ரேக்ஸ் பற்றின உண்மை தான். ஸோ அந்த பொண்ணு, சார் எதுவும் பேசாதீங்க, நான் காட்டுறதை மட்டும் பாருங்கள், எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க, உங்களை சுற்றி நிறைய உங்களுக்கே தெரியாமல் இருக்குது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்ரெட்டாக அந்த வீடியோ வந்து அவருக்கு காமிச்சிருப்பா. அவர் அப்படியே ஆடி போயிட்டார். என்னது இது, இவனா, என் கசனா? அவரால் அதை நம்பவே முடியல. சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே பழகி அவன் ஒரு சின்ன பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் அவன் இவ்வளோ பெரிய தப்பானவன்னு அவர் இந்த அளவுலாம் அவன் நினச்சி கூட பார்க்கவே இல்லை தேவம். இப்படி வந்து நம்மளுக்கு முன்னாடி எதிர்த்து எனிமி மாதிரி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. அவர் அவ்வளோ ஷாக் ஆகிட்டார். லைக் அப்படியே வயனுக்கு அப்போ நான் தான் டேஞ்சரா, என்னால் அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஆகிடக்கூடாது, அவள் என் லைஃப்பில் இல்லைன்னா கூட நான் வாழ்ந்துருவேன், ஆனால் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவள் எங்கேயாவது உயிரோடு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தேவங்க நினச்சிருப்பாரு. அதனால்தான் அப்கமிங்கில் வரதில் எல்லாத்துலேயுமே ஜிமின்கிட்ட பேசும்போதும் சரி, தென் வந்து செக்ரட்டரிக்கிட்ட பேசும்போதும் சரி, அவர் எல்லாத்தையுமே உங்களை பிடிக்கல, நான் வெறுத்துட்டேன், பொண்ணுங்களே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருந்துருப்பார். ஸோ இந்த நான்சிங்காக பேசினது இதனால்தான், வேறு எதுனாலையும் கிடையாது. இந்த இந்த வஷு அவளோட உயிரை கூட யோசிக்காமல் இங்கே அவருக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு ரிஸ்க் எடுத்து இந்த விஷயத்தை காமிச்சிருப்பா. ஸோ இது ஜிமினுக்கு கூட தெரியாது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஜிமினால் இதை இப்போ வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு. ஆனால் இந்த விஷயம் எல்லாமே, அதாவது இந்த விஷயம் மீன்ஸ்
லைக் தேயோங்கு வயன் இப்போதைக்கு தேவை கிடையாது, அவன் 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 வந்து அவளை சீண்டு கூட மாட்டுறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ராக்ஸுக்கு வந்து போயிருந்திருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு தான் இப்போ அது தேவையே கிடையாது, அதை கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஜஸ்ட் ஹோல்டில் போட்டு வச்சுருக்காரு. உங்களை கொல்றது அப்படியே ஹோல்டில் போட்டிருக்காரு. ஸோ அவனுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அவன் வேணால் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அதனால தான் தேயோங் இப்போது உங்களை தூரத்துலேருந்தே பார்த்துட்ருக்காரு. அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து பூவில் வச்சு பொக்கே வந்து கொடுத்துருப்பாங்களே, அது தேயோங் ரெடி பண்ணது தான். தென் பழம் வந்து தேயோங் வாங்கிட்டு வந்தது தான். நிறையா உங்களுக்கே தெரியாமல் சைலண்ட்டாக அந்த மனுஷன் உங்கள் பக்கத்தில் இல்லை, ஆனால் நிறையா பண்ணியிருப்பார். இங்கே வந்து இது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சிட்டே அப்படியே இந்த ஸ்க்ரீனுக்கு வழியாக உங்களை அப்படியே பார்த்துட்டு கண்ணிலேருந்து அப்படியே ட்ராப்லெட்ஸ் வருது. லைக் எல்லா உண்மையும் தெரியும், எல்லாம் இருந்தும் என்னால் கூட இருக்க முடியல, என்னால் கூட பேச முடியல, உண்மை எதுவும் சொல்ல முடியல, நான் கிட்ட போயிட்டேன்னா உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தள்ளி இருந்து மட்டுமே உங்களுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி இருந்துட்டுருக்காருங்க தேயோங். தேயோங்கால் உங்களை அப்படியே தள்ளி நின்று பார்த்துட்டே இருக்க முடியல. லைக் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் இதுதான் சரியாக இருக்கும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனால் பேர் பண்ணவே முடியல. ஓடி போய் உங்களை கட்டி பிடிக்கணும் போல் அந்த மனுஷனுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிருந்துருக்கும். உங்களுக்கு அவருக்கு அதாவது கிம்முக்கு கால் பண்ணணும்லாம் தோணும், ஆனால் நீங்கள் கால் பண்ணுறதே கிடையாது. லைக் அவரோட நம்பரை அப்படியே பார்த்துட்டு அவரோட ஃபேஸை கூட தெரியாமல் அப்படியே என்னென்னமோ அப்படியே யோசிச்சுட்டு நிறைய நைட் நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. அவர்கிட்ட இருந்தும் மெசேஜ் எதுவுமே வந்திருக்காது. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. அவர் ஆனால் உங்களை தள்ளி நின்னே அப்படியே பார்த்துட்ருப்பாரு. கண்ணில் டக்குன்னு டியர்ஸ் வரும். இந்த நேரத்தில் தெரியாமல் அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்திருக்குமா, டக்குன்னு அவள் வாய்ப்பான்ட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ சைன் அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லி ஒரு சைன் போடுறாரு. அந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு ஒரு பேப்பரில் எழுதி ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்படின்னு அந்த மனுஷன் தடையை மட்டும் ஆட்டுறாரு. எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்து வாயில் பேசலை, ஜஸ்ட் வந்து ஒரு பேப்பரில் எழுதி தராங்க. ஏன்னா அவன் எந்த இடத்துல எந்த மாதிரி வேவு பார்க்குறான்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ரியாக்ட் பண்ண முடியும் இல்லையா? இல்லைனா இன்ஃபர்மேஷன்ஸ் அவருக்கு போகிறது தான். அதை வச்சு அவன் என்ன வேணால் ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். அதனால் அந்த பொண்ணை வந்து பேப்பரில் எழுதி அடுத்த நிமிஷமே அதை அப்படியே கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்டுருந்துருக்கும். இங்கே தேவாங் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சைனை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்துருக்கும். போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒயனை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பா. இங்கே ஒயனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகியிருந்துருக்கும்ல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1.5 மாதம் வந்து ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து லைக் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஏதாவது அதுக்கப்புறம் ஏதாவது ஃபால்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்திருப்பாங்க. இங்கே ஒயனும் அதனால் செக்கப்புக்காக போயிருந்திருப்பாங்க. ஸோ போனதில் அவங்க தலை, அதுக்கப்புறம் கை, அந்த மாதிரி கொஞ்சம் உடம்புல சில பார்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க. அப்போது ஒரு டாக்டர் வந்து உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வயன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் டாக்டர், யூ ஆர் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறாங்க. யூ ஆர் ப்ரெக்னென்ட் புரியுதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகிட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வருது. பை த வே ஹஸ்பண்ட் வரல? அவர் அவர் ஹஸ்பண்ட் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம். ஓ சாரி, லவ்வரா? லவ்வர் தானே நான்? ஆமாம் சார், லவ்வர் தான். நீங்கள் அப்படியே என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்து சேரும்போது கையெழுத்து வாங்கும்போது அவர் லவ்வரில் தான் சைன் போட்டிருந்துருவாரு. அதனால தான் சொல்கிறேன். எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.
அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டீங்க. அப்படியே கண்ணிலலாம் தண்ணியாக வருது உங்களுக்கு. வைப் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. அப்படியே கீழே குனிறீங்க. எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நீ வரேனா, அப்போது நீ இந்த உலகத்துக்கு வந்தே ஆகணும். நான் உனக்கு எந்த தடங்களும் பண்ண மாட்டேன்டா. நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நானும் பைனாப்பிள் பப்பாயெல்லாம் சாப்பிட்டேன். எல்லாத்துலேயுமே தாக்கு பிடிச்சி நீ வந்திருக்கேனா, கண்டிப்பாக நீ செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. சாரிடா செல்லம், அம்மா மன்னிச்சிரு. அம்மா ஏதோ ஒன்று இனிமேல் பண்ண மாட்டேன். அவனை நல்லா பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உங்கள் வயிற்று அப்படியே இது பண்ணிட்டு வரீங்க. ஸோ இங்கே வந்து சும்மா சாதாரண செக்கப் முன்னாடி பண்ணிட்டீங்க. பட் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் நான் வந்திருப்பீங்க. ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எல்லாருமே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ நீங்கள் மட்டும்தான் வந்துருந்துருப்பீங்க. பார்த்தா இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அப்படியே உட்காந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன ஆச்சு ஸ்கேனில்? நல்லா இருக்கேன்னு தான் சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, என்ன பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க பிடிக்கல. லைக் அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சு ஏதாவது ஓவராக பண்ணுவாரா, இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையும் பிடிக்கல, கிடைச்ச வாழ்க்கையும் உங்களுக்கு சரியா இல்லை. அப்படியே மனசே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிமோ உங்ககிட்ட இப்போ பேசுகிறது கிடையாது, நீங்களுமே ஆப்வியஸ்லி எடுக்கிறது இல்லை. ஸோ இங்கே வந்து அவர் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருந்துருப்பார். லைக் இட்ஸ் ஓகே, நானும் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் நான் வந்து என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை ப்ளேம் பண்ண மாட்டேன், நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஸோ ரிட்டன் பேக் போக முடியாது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம எதுக்கடா இங்கே இருக்கணும், போயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரே ஒரு லெட்ரு மட்டும்தான் எழுதுறீங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் ப்ராப்பராக எந்த ஒரு இதுவுமே சொல்லவே இல்லை. நைட்டு ஒரே ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு, சாரி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நீங்கள் என்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே மூவ் பண்ணீங்க, ஆனால் என்னால் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் இந்த இடத்த விட்டு போகணுன்னு எனக்கு தோணுது, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டாங்க. நான் நான் உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன் கைஸ், பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அப்படியே கண்ணில் டப்பு டப்புன்னு ட்ராப்லெட்ஸ் விழுது. நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெசக்னேஷன் லெட்டரை ஏற்கனவே டைப் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க போல். ஸோ அதை அப்படியே இந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது செக்ரட்டரிக்கு வந்து நீங்கள் அப்படியே இமெயில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அன்டைமாக இருக்குது. லைக் எப்படி சொன்னால் ஒரு 12 மணி அந்த மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு தூங்கிடுச்சு போல். ஸோ அந்த பொண்ணுக்கு லிட்ரலி தெரியாது. நீங்கள் அப்படியே நடந்து அப்படியே லக்கேஜ்லாம் அப்படியே இந்த ட்ராவல் பேக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் நின்றுட்டுருக்கீங்க. அங்கே அப்படியே அவ்வளோவா யாருமே இல்லை. ஒரு 10 பேர் தான். தள்ளி 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 ஒரு சில பேர் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே காலையெல்லாம் எழுந்திருக்கும். அந்த செக்ரட்டரி பொறுமையாக எழுந்திரிச்சு எப்பயுமே மொபைல் யூஸ் பண்ணி பார்க்குறது வழக்கம் போல். பார்த்தா மெயில் வந்திருக்கு. என்ன மெயிலு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களோட ரெசிக்னேஷன் மெயிலு. வாட், என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஷாக்கு. கம்யூனிகேட் பண்ணவே அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சம்மா நேரிலே போய் சொல்லிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப இல்லை, கடக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு அப்படியே அந்த டைம் அந்த தேவங்களோட டைம் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு பீரியாடிக்கல் டைமில் தானே போயிட்டுருப்பாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு போயிருந்துருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறா. அங்கே தேவங்க நல்லா அசந்து தூங்கிட்டுருக்காரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிடவே, என்ன இவ்வளோ காலையில் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு செய்கையில் அந்த பொண்ணு வேறு ஏதோ சொல்கிறா. ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ 2 பேருமே தனியாக அப்படி எப்படி சொல்கிறதுனா மொட்டை மாடிக்கு போயிட்டாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு மொபைல்லாம் எல்லாத்தையுமே
கீழே வச்சுட்டு போயிருப்பாங்க. அவரோட மொபைலுமே அங்கே தான் இருக்கும், அந்த பொண்ணோட மொபைலுமே அங்கே தான் இருக்கும். மாடிக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, பையன் மெயில் பண்ணியிருக்காங்க, இதை மாதிரி ரெசிக்னேஷனா? ஏன் தெரியல சார். அவங்க நைட்டு 12 மணி போலேயே எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் நான் ஏர்லி மார்னிங் தான் பார்த்தேன், அதனால தான் சார் சீக்கிரமாக வந்திருக்கேன். ஏன் நீ ஏதாவது? நான் எதுவுமே சொல்லலை சார். ஏன் திடீர்னு? அவருக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் அவ கிளம்புறா? அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவருக்கு உங்களோட இடம் தெரியும், ஆனால் பார்த்தா மாட்டிப்போமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் டக்குன்னு நான் லொக்கேஷன் சொல்கிறேன், அந்த லொக்கேஷனில் போய் பையன் இருக்காளான்னு பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கில் சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உன் மொபைல் நீ எடுத்துகிட்டு போகாத, ஒரு வேளை ட்ராக்கிங் டிவைஸ் உன் மொபைலில் கூட இருக்கலாம், நீ எங்கே போகிற எங்கே வர அப்படிங்கிறது லொக்கேஷன் கூட அவங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஸோ மொபைலை ஷோர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மொபைலை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டு கார் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு அவர் சொன்ன லொக்கேஷனுக்கு போய் பார்க்குறா. அங்கே பார்த்தா ஒரு ஹாஸ்டல் இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்டலில் அதிகாலைன்னு சொல்ல முடியாது, இப்போ கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். ஸோ ஹாஸ்டல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும் போல். சொல்லுமா, எத்தனை பேர், நீ மட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இல்லை, நான் ஆக்சுவலாக ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கேன், அவங்க பேர் பையன், இந்த ஹாஸ்டலில் தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அந்த பிள்ளை இங்கே தான் இருந்துச்சு, ஆனால் நேற்று நைட்டு தான் அம்மா வெக்கேட் பண்ணிட்டு போணுச்சு, அதனால நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நம்ம அதே ரூமில் கூட உங்களை வந்து நாங்கள் புக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லவும், புக்கெலாம் பண்ண வேணாம், நான் அவங்களோட ரூம்மேட்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பைசா வச்சுட்டு கடைன்னு மேலே ஏறுது. ரூம் நம்பர் 104 அப்படின்னு அந்த கீழே உள்ள பொண்ணு சொல்லும். டக்குன்னு அந்த இடத்துல கிளம்பிட்டு இப்போ அந்த ரூம்மேட்ஸ் ஆகிய ஐஷு அண்ட் விமலாவை தான் பார்க்குறா. 2 தூங்கிட்டு இருக்கு. ஹலோ கைஸ், உங்களை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே எல்லாம் தபுன்னு எழுந்திரிச்சிட்டு, செக்ரட்டரி மேம் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி ஒர்க்கில் பண்ண வேண்டிய பொண்ணு இங்கே வந்து ஹாஸ்டலில், அதுவும் இவங்களை எழுப்பிவிடுதுன்னா யாருக்கு ஷாக்காக இருக்காதா? மேம் நீங்கள் எப்படி மேம் இங்கே? அதெல்லாம் இருக்கட்டும், நான் அதை அப்புறம் சொல்கிறேன். வயன் எங்க? வயன் எங்கே குளிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி ரூமை பாத்ரூம் பார்க்குறா. ஆனால் அவளோட பெட்டுக்கிட்டே ஏதோ ஒன்று இருக்குது. பெடுக்குன்னு அந்த பொண்ணு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறா. ஸோ நீங்கள் எழுதின அந்த லெட்ரு அப்படியே தெரியுது. ஓ மை காட். இப்போ அந்த லெட்ரு அப்படியே அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னாடி நம்மக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டா? அப்படியே எல்லாம் ஷாக்காகி அப்படியே உட்காந்துருக்காங்க. ஓ மை காட், போச்சுரா. இப்போது அப்படியே சோலே இல்லாமல் அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்த விட்டு ஹிண்ட்டே இல்லாமல் அப்படியே வந்துட்டுருக்கா. இங்கே நீங்கள் ஏதோ ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க போல், அமைதியாக பொறுமையாக விண்டோஸ் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கலங்கின மாதிரி அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கீங்க. இங்கே அந்த செக்ரட்டரி பொண்ணு அப்படியே பொறுமையாக காரை ஓட்டிகிட்டு டேரெக்டாக இப்போ தேவங்களோட வீட்டுக்கு தான் போகிறா. அந்த தேவங்க ஆக்சுவலாக வாசலில் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே ஏதோ டைப் பண்ணிவிட்டு, ஆனால் அதை சென்ட் பண்ணாமல் லைக் டைப் பண்ணி காட்டுவாங்களே அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு, வயன் மிஸ்ஸிங் சார், ஒரு லெட்ரு மட்டும் தான் எழுதி வச்சுருக்கா, அதை படித்தேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அவள் சொல்லாமல் கொள்ளாமல் தான் போயிட்டா, எங்கே போனா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல சார். அப்படியே தேவங்க அப்படியே உட்காந்துட்டு சத்தமே இல்லாமல் அப்படியே அழுகிறாரு. லைக் சொந்த வீட்லேயே ஒரு 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 எப்படி சொன்னால் கான்ஃபிடென்ட்டே இல்லை, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, எதில் அவன் ஹைட் பண்ணி வச்சுருக்கான், எதில் அவன் ட்ராக்கிங் டிவைஸ் வச்சுருக்கான் எதுவுமே தெரியல. அந்த மனுஷன் அப்படியே வாயை பொத்திட்டு அழும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அப்படியே தேவால் லைக் ஒன்றுமே பண்ணவே முடியல, அப்படியே ஒரு மாதிரியாக இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு. சார் இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டெக்ஸ்ட் பண்ணுறா. டக்குன்னு அந்த மொபைலை விட்டு எறிஞ்சிட்டாரு. அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக வண்டியை எடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியில் போகிறாரு. அந்த பொண்ணு நானும் இருப்பா, வேண்டாம் இது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். இப்போது ராக்ஸோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அது அவ்வளோ பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. இவரோட வீடுமே நல்லா பெருசாக தான் இருக்கும். இங்கே போயிட்டு ராக்ஸ் எங்கே, வாடா தம்பி ராக்ஸ் எங்கன்னு கேட்டேன்.
அவன் ரூமில் இருக்கான். கட கட கடக்குன்னு மாடிக்கேறாரு. டப்புன்னு கதை ஓப்பன் பண்ணுறாரு. ப்ரோ, என்ன ப்ரோ அதிகாலையிலே என்னை மிஸ் பண்ணியா என்ன? பொல்லுட்டுன்னு ஒரு அறை தரத்தன்னு பிடிச்சி இழுத்துட்டு, உங்கள் புள்ள என்ன பண்ணுறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையும் கேட்குறாரு. ஏன் ஷாக்ஸ் என்ன பண்ணான்? என்ன பண்ணி வச்சுருக்கான்னு அவனே கேளுங்க. நான் என்ன பண்ணேன் ப்ரோ? இதை பாடுறா, ரொம்ப நடிக்காத சரியா? உன்னை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கேன். உங்கள் புள்ள ரொம்ப கெட்டவன். என்னடா தம்பி சொல்கிற? இல்லை நீங்களும் அப்படி தானா? நான் உங்களை தான் சொந்தம் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்களே எனக்கு விரோதி மாதிரி தானே பார்க்குறீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது தானே சொத்து தானே. எழுதி வச்சுட்டா நீங்கள் டாப் லீடிங்கில் நம்பர் 1 இருந்துருவீங்கள. அப்போ என் லைஃப்பை விட்டு போயிடுவீங்கல்ல. அதுதானே உங்களுக்கு வேணும். போ, நான் எழுதி தந்துடுறேன், போதுமா? உனக்கு அது தானடா வேணும். என்ன ப்ரோ, அதுக்குள்ளே உன்னோட தோழியை ஒத்துக்கிட்ட? ஏதாவது பெரிய சம்பவம் நடந்துட்டா என்ன? உங்கள் அம்மா அப்படியே என்ன எப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. என்ன ரேக்ஸ் பேசுகிற? பின்ன என்னம்மா கடுப்பாகலை? எப்போ பார்த்தாலும் நம்மளே சக்கின் பொசிஷனில் இருந்தா அதனால்தான் சில விஷயம்லாம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பாரு ப்ரோ, நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க, எழுதி கொடுத்துருவ தானே? அவங்க அம்மா புல்லுட்டுன்னு ஒரு அறைய வைக்குது. மாடு, உனக்கு திறமை இருந்ததுன்னா நீ முன்னாடி வாடா. அதுக்குன்னு இந்த மாதிரி கேவலமாக பண்ணாத. அப்படி என்ன பண்ணி ஒழிஞ்ச? அவன் இப்படி வந்து காலையிலே வந்து கண் கலங்குற மாதிரி பேசுகிற அளவுக்கு என்னடா பண்ணாவன் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி உடஞ்சிட்டு பேசிகிட்ருக்காங்க. அவர் அப்படியே அவருக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்கிறாரு. இங்கே ரேக்ஸு அப்படியே ஒரு மாதிரி அசால்ட்டாக நின்றுட்டுருக்காரு. லைக் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு, என்னடா இன்னும் இதெல்லாமா பண்ண? அட பாவி, ஒரு பொண்ணை கொல்ற அளவு போயிட்டியா? நீ என் பிள்ளையே கிடையாதுடா. இது என் பிள்ளையே இல்லை, என் பிள்ளையே இல்லை. இது தேவ் தம்பி, என்னை மன்னிச்சிரு. இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றது ஏன் தப்பு தான். இனிமேல் இவனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். இங்கே அவங்க அப்பா பேசவே இல்லை, அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. நம்ம பிள்ளைக்கு ஒழுங்காக வளர்க்கல, நம்ம வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா, அவங்கெல்லாம் ஆக்சுவலாக நல்லவங்க தான். அவங்க அம்மா சரி, அவங்க அப்பா சரி, அவங்கெல்லாம் ஜென்ரேஷன்லாம் அண்ணன் தானே, பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? அண்ணன் பணக்காரனாக இருந்தால் நம்ம பணக்காரன் தான், நம்ம குடும்பம் இருக்கா அதோட போதும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருந்துட்டாங்க. ஆனால் இவன் தான் சரியான சைக்கோ மாதிரி இருக்கான். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அம்மா நம்ம வளர்ப்பு தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்காங்க. உனக்கு இப்போ சந்தோஷம் தானே? அவள் என்னை விட்டு போயிட்டாடா. செத்து போயிட்டலா? அப்படியே தேவங்க டக்குன்னு ஷர்ட்டை பிடிச்சிட்டு சுருப்பு பிஞ்சு போயிடும். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன உசுரோடு புதைச்சிடுவேன். இங்கே அப்படியே போலீஸ் வரும். இவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் போல். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பார் போல். போலீஸ் அந்த நிமிஷமே அவரை அந்த வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துருப்பார்ல, ஆமாம் நான் தான் பண்ணேன், ஆமாம் நான் கேட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரேக்ஸ் சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனால் போலீஸ் அதை எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு இவரை வந்து ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிடும். கொலை பண்ண முயற்சி, அந்த மாதிரி நிறையா ஒருத்தவங்களை வந்து எப்படி சொல்கிறதுனா மனதளவில் வந்து பாதிக்க மாதிரி பண்ணுற செயல், அது எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த லைக் அவரோட ஃபோன் நம்பர், ஃபோனையும் மாற்றி இருந்திருப்பார். ஜிம்மினோட ஃபோனு எல்லாருமே அவங்கவுங்க இவன் எதில் வந்து ட்ராக்கிங் டிவைஸ்லாம் வச்சுருக்கான் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் டேரெக்டாக என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா ரேக்ஸோட ரூமுக்கே போயிருப்பார். அங்கே சீக்ரெட்டாக ஒரு ரூமே இருக்குது. பிளானே எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் சின்ன வயசுலேருந்தே தேவங்க வந்து ஃபோட்டோஸ் வச்சு இது வச்சு
அது மாதிரி அந்த இன்டூ ராங் போட்டு அது மாதிரி ஃபோட்டோவை குத்தி அவ்வளோ ட்ராக்கிங் டிவைஸ் அப்படியே இந்த ஒரு லேப் இருக்குது, அது அவ்வளோ ஹை செக்யூர்டாக இருக்கிற ஒரு ஒரு லேப் ஆக்சுவலாக அது. ஸோ அதை வந்து ஹேக்கர் வச்சு ஹேக் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஹேக் பண்ணியிருப்பாங்க. உள்ளே பார்த்தா அவ்வளோ கேமராஸ் இருக்குது. அது அவ்வளோத்தையும் வந்து அந்த மனுஷன் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த மனுஷன் எவ்வளோ ஒரு கெட்டவனாக இருந்திருக்கான், இவனை நான் நம்பி இருந்திருக்கேனே அப்படியே தேவை ஒரு மனுஷன் உடஞ்சி போயிட்டார் அந்த மனுஷன் ஆக்சுவலாக. இப்படிப்பட்டவனை அவன், ஏன்னா அதை நம்பவே முடியல. அந்த மாதிரி அவரை வந்து அவர் நினைக்கவே இல்லை. இங்கே அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் காட்டும் போது அவங்க அம்மாலாம், என்ன இவன் ரூமில் இப்படி ஒரு ரூம் இருக்கா, அவங்க அம்மாக்கே இதுமாரி தெரியல இந்த மாதிரி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சைக்கோவாக இருக்கான் போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. A to Z வரைக்கும் தெரியுது. லைக் அவரோட ரூமில் கூட அவன் வந்து சின்னதாக வேறு ஏதோ ஒரு இதில் கேம் வந்து வச்சுருக்கான். ஸோ நிறைய கேமரா, சில இதெல்லாம் ஆடியோஸ் மட்டும் கேட்குற மாதிரி. தென் செக்ரட்டரிக்கும் இவரும் பேசும்போது அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஆகிற மாதிரி. அதனால நிறையா எப்படி சொல்கிறதுனா, ஒர்க் விஷயமாக பேசும்போதெல்லாம் அதை வந்து இவர் டவுன் பண்ணி அந்த மாதிரி இவர் அதிகமாக வர மாதிரி, அந்த மாதிரி நிறையா 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 அது எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்தையுமே அப்படியே உடச்சி எல்லாத்தையுமே அதை இது பண்ணிட்டார் தேவம் ஆக்சுவலாக. ஆனால் மனதளவில் அவர் ரொம்ப அடைஞ்சிட்டார். இவ்வளோ கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம், நான் அவளை இழந்துட்டேன், அவள் போயிட்டா, எங்கே போனான்னு தெரில, அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்துகிட்ருக்கு தேவனுக்கு. அப்படியே ஒரு மூலையில் அப்படியே உட்காந்துருக்காரு, யாரை நம்புறதுன்னு தெரில, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த செக்ரட்டரி லைட்டாக அவரோட கையை அப்படியே பிடிச்சி, ஒன்றும் இல்லை சார், எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். அந்நியம் பாய் சரங்கியாமி சொப்பிலாக்கி நிக்கோ நிக்கோ நீ